கர்மாவால் ஏற்படுறதுக்கு பிராயச்சித்தம்னு சொல்கிறது, நீ கிரகங்களால் ஏற்படுறதுக்கு பரிகாரம்னு சொல்கிறது. அப்போ ஒரு ஜாதகருக்கு அந்த கர்மாவால் ஏற்படக்கூடிய கடன் இருந்தால், ஏன்னா அப்பா பட்ட கடனை பிள்ளை அடைப்பான், அவன் ஆயுசும் அப்படியே முடிஞ்ச பிறகு அனுபவிக்கவே மாட்டான். இது கர்ம பலன்னு சொல்கிறது. அப்போ அந்த கர்ம பலன் அடைக்கிறதுக்கு நீ கர்ம பலன் என்னன்னே தெரியாமல் நீ பிராயச்சித்தமும் பண்ணாமல் நீ பரிகாரமே பண்ணிகிட்டு இருந்தேன்னா காலம் பூரா பண்ணிகிட்டே இருக்கணும், விடிவே வராது. ஸோ நீ ஒரு கடனை எடுத்துட்டேன்னா இது ரெண்டத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு சிம்பிள் பரிகாரம், இந்த தலைவாழை இலையில் ஃபுல்லாக பச்சரிசி போட்டுக்கோங்க. ஒரு தேங்காவை உடைத்து 2 பக்கமும் வச்சு ஃபுல்லாக நெய் போட்டுட்டு, நெய்யில் அந்த தேங்காயில் வீட்டில் தீபம் ஏற்றணும். லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ இருந்தால் வச்சுக்கலாம். இதில் 13 வாரம் செய்யணும். 13 வாரம் துவயஸ்தம்பம்னு சொல்லுவோம், கொடிமரம். கோவிலில் கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய கருடன். இப்போ நீங்கள் பார்சாரதி கோயில் போனீங்கன்னா பார்க்கலாம். ஸோ சில பெருமாள் கோயிலில் கொடிமரத்தோடு இருப்பார், சில கோயிலில் இருக்க மாட்டார். திவ்ய தேசங்களில் முக்கால்வாசி அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கருடர்கிட்ட வந்து ஒரு 13 வாரம் ஒன்றா ஏற்றலாம், இல்லை எல்லா வாரமும் 13 விளக்கு ஏற்றலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். சில பேரால் வசதி இருக்காது, முடியாது, அதனால் நீ ஒரு விளக்கு ஏற்றினாலும் தப்பில்லை. பட் 13 வீக்ஸ் 13 வாரங்கள் என்பது கட்டாயம். அந்த 13வது வாரம் முடிக்கிறச்சே செவ்வாய்க்கிழமை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல பரிகாரம். இது வந்து கடன், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வீடெல்லாம் ஏலத்துக்கு வந்துடும், ஜப்தி இது, அதுக்கு கண்கண்ட தெய்வம் வீரபத்ரர். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆன்மீகம் பரிகாரம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். மேடம், இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக இந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது பரிகார முறைகள் இருந்தா எங்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பா. அதாவது கடன் இல்லாத மனிதனே கிடையாது இல்லையா? உலக அளவுல பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கும் கடன் இருக்கு, நாடுகளுக்கும் கடன் இருக்கு. அதுல இன்னும் கடன் சேர்ந்துக்கிட்டே தான் போகுது. நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஆட்சியை எடுக்கும்போது இவ்வளோ கடன் வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. இதுல எல்லாருமே பாதிக்கப்படுறது. ஆமா. இப்போ நம்ம இத ஜாதக ரீதியா பார்க்கும்போது என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது கடன் சார்ந்த பிரச்சனை அவங்களுக்கு வருமா? கிரகங்கள்னு நீ எடுத்துட்டேன்னா ஒரு மனிதன் ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் வந்து உனக்கு 2ம் கொடுப்பான், ருணம் ரோகம். கடனையும் கொடுக்கும், வியாதியையும் கொடுக்கும். அது செவ்வாய் கிரகத்தினுடைய குணம். அப்போ ஜாதகத்தில் அது சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2மே இருக்கும். இப்போ சில பேர் நீங்கள் ஒரு விஷயம் கடன் எடுத்துக்கரிச்சே பணத்தால் மட்டும்தான் கடன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சில பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதுக்கே கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால் கடனில் வந்து சொல்லுவாங்க, நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்கிறது என்ன, 3 விதமான கடன். ஒன்று, நம்ம ரொம்ப உழைப்போம் ஆனால் அதுக்கு தகுந்த காசே வராது. ஸோ நீ உடலால் உழைத்து நீ கடன், அப்போ நம்ம சொல்லுவோம் எந்த ஜென்மத்தில் கடன் பட்டோமோ தெரியல உழைக்கிறோன்னு சொல்லுவோம், சம்பளமே வராது. கடன், உழைப்பால் கடன். மனதால், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இமோஷனல் அட்டாச்மெண்ட் ஒரு அம்மா பிள்ளை மேலே வச்சுருப்பாங்க, அந்த பிள்ளை கண்டுக்காது. அப்போ நீ பாசத்தை கொடுத்து, இதில் காதல் தோல்வி ஆறது நிறைய பேர் இருக்கும், ஏமாத்திட்டு போகிறது, அந்த இமோஷ்னல் இது. ஸோ நீ மனதால் கடன் படணும் அப்படிங்கிறது ஒன்று. 3வது, கொடுத்த பைசா திரும்பி வராது. அது உன் அண்ணன் தம்பிங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். ஸோ பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது அப்படிங்கிறது. இந்த 3 கடனும் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் ஒரு சைக்கிளில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இது 3மே அனுபவிப்பாங்க. இது வந்து நீ லவ்னா வந்து ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து தான் பண்ணணுங்கிறது இல்லை. அப்பா பிள்ளை பாசமாக இருக்கலாம், கணவன் மனைவி பாசமாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள்ட்ட இருக்கலாம். ஸோ நீ மனதால் ஏமாறுறது அப்படிங்கிறது. ஸோ இது 3மே உன்னுடைய கர்ம பலன்னு சொல்கிறது. அப்போ அந்த கர்மா சரியில்லை அப்படிங்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில்
கிரகங்களால் அது ஏற்படும். அப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்றது வந்து 7:30 சனி. ஒரு 7:30 சனியில தான் நம்ம ஒருத்தர பார்ப்போம். ஏமாறுறது, இல்ல வீட்ல பிரச்சனை வந்து பிள்ளைங்க வுட்டுட்டு போறது, இல்ல அப்பா, அம்மா வுட்டு போறது, இல்ல யாராவது சூசைட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது, அதில பிரதானமா சொல்றது 7:30 சனின்னு. ம், ம். கர்மாவை வைத்து தான் ஒரு மனிதனினுடைய கடன் அப்படிங்கிறது நிர்ணயமே ஆகும். பட் சாஸ்திரங்கள் வந்து நீ அதுலேருந்து வெளியில வர்றதுக்கும் வழிகளை சொல்லிக் குடுத்துருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் பார்க்கும் பொழுது 2 விதமா பார்க்கணும். ஒண்ணு இது கர்ம பலனால் ஏற்படுதா? கிரகங்களால் ஏற்படுதான்னு. இப்போ உன் கர்ம பலன் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், ஒரு இடைப்பட்ட காலத்தில கடன் பட்டுட்டு அப்புறம் அது நல்லாயிரும். "அப்பா நான் வீட வித்தேன்ப்பா, ஆனா நான் கடனெல்லாம் அடைச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. நான் காலம் பூரா கடன்லயே இருக்கேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ நீ கர்மாவால ஏற்படுதா? கிரகங்களால ஏற்படுறதா? அப்படிங்கிறத ஜோதிடர் பார்த்தா தான் அதுக்கான தீர்வ அவங்க கரெக்ட்டா சொல்லுவாங்க. ஸோ ஒரு கர்மாவால ஏற்படுறதுக்கு பிராயச்சித்தம்னு சொல்றது. நீ கிரகங்களால ஏற்படுறதுக்கு பரிகாரம்னு சொல்றது. அப்ப ஒரு ஜாதகருக்கு அந்த கர்மாவால ஏற்படக்கூடிய கடன் இருந்தால் ஏன்னா, அப்பா பட்ட கடன பிள்ள அடைப்பான். அவன் ஆயுசும் அப்படியே முடிஞ்சு போயிரும். அனுபவிக்கவே மாட்டான். இது கர்ம பலன்னு சொல்றது. அப்ப அந்த கர்ம பலன் அடைக்கிறதுக்கு சாஸ்திரங்கள் சொல்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தான தர்மங்கள் தான். ஸோ இது 5 விதமான தானங்கள் சொல்லியிருக்கு. அதுல அ கோதானம், ஸ்வர்ணதானம், பூமி தானம், அன்னதானம், வஸ்திரதானம். இந்த 5ம் யாருக்கு, எப்பொழுது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. அப்ப நீ வந்து என்னென்ன மாதிரியான அதுக்கான கர்ம இத தீர்க்கறதுக்கு யாருக்கு அத தானம் குடுக்கணும், எந்த காலகட்டத்தில குடுக்கணும், எப்பொழுது குடுக்கணும். இதைத்தான் ஜோதிடர்கள் உனக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். அந்த கர்ம பலன் தீர்றச்சே, நீ போய் ஒரு 7:30 சனியில ஆஞ்சநேயருக்கு பண்ற, இல்ல போய் சனீஸ்வரனுக்கு பண்ணும்பொழுது பலன் டக்குன்னு கிடைக்கும். நீ கர்ம பலன் என்னன்னே தெரியாமல், நீ பிராயச்சித்தமும் பண்ணாம, நீ பரிகாரமே பண்ணிட்டு இருந்தேன்னா, காலம் பூரா பண்ணிட்டே இருக்கணும். விடிவே வராது. ஸோ நீ ஒரு கடன எடுத்துட்டேன்னா, இது 2த்தையும் கண்டிப்பா பார்க்கணும். ஒரு சிம்பிள் பரிகாரம். ஐயோ! நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும். ஆனா, அதுக்கு எப்படி முடியுமோ தெர்ல. பட் இன்னைக்கு என்னுடைய கடனுக்கு நான் எந்த தெய்வத்த போய் நான் டக்குன்னு புடிச்சா, ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நெறைய பேர் நினைப்பாங்க. அதுக்கு ஒரு 3 தெய்வங்கள் நான் சொல்லுவேன். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட்டு நரசிம்மர். பிரதானமா நம்ம வந்து நரசிம்மர். ஸோ லேடீஸ் சிம்பிளா வீட்ல செய்யறது. நரசிம்மருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை ரொம்ப விசேஷம். இல்ல பிரதோஷ காலம். எப்படி சிவபெருமானுக்கு பிரதோஷ காலம் விசேஷமோ, நரசிம்மருக்கும் பிரதோஷ காலம் விசேஷம். இல்ல சுவாதி. ஸோ இந்த 3மே நரசிம்மருக்கு விசேஷம் தான். என்னோட கடன் தீரணும், நான் வேலைக்கு போறேன், என்னால டியூஸ்டே பண்ண முடியலன்னா பிரதோஷத்தில பண்ணுங்க. சுவாதியில பண்ணுங்க. என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் நம்ம நரசிம்மருக்கு பண்ணணும்? பண்ணணும் அப்படின்னா, ஒரு தலவாழை இலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நுனி இலை. இந்த தலவாழை இலையில ஃபுல்லா பச்சரிசி போட்டுக்கோங்க. ஆ ஒரு தேங்காவ உடைத்து 2 பக்கமும் வச்சு ஃபுல்லா நெய் போட்டுட்டு, நெய்யில அந்த தேங்காயில வீட்ல தீபம் ஏத்தணும். லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ இருந்தா வச்சுக்கலாம். இதுல ருண விமோச்சன ஸ்லோகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நரசிம்மர் தான் ருண விமோச்சன ஸ்லோகத்த நீங்க விளக்கேத்திட்டு உட்கார்ந்து சொல்லுங்க. செவ்வரளி பூவால அர்ச்சனை பண்ணணும். பண்ணிட்டு பானகம் நெய்வேத்தியம் பண்ணணும். இந்த விளக்கு அந்த தேங்காய்ல ஃபுல்லுன்னு அந்த அரிசி, அந்த விளக்கு, அந்த இலை எல்லாத்தையுமே யாருக்காவது பசுமாட்டுக்கோ, யாருக்காவது தானமா குடுத்துடணும். நம்ம வீட்ல வந்து அத யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இது வந்து நோய் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாமா? கடன் இருக்கிறவங்க கடன் இருக்கிறவங்களுக்கு. ஓகே. பண்ணலாம். நோய் இருக்கிறவங்களும் பண்ணலாம். 2வது வந்து கருடர். கருடருக்கு வந்து வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். இல்லன்னா ஞாயித்துக்கிழமை. ஸோ கார்த்தால தான் இத வந்து கருடருக்கு விளக்கேத்தணும். 13 வாரம் செய்யணும். 13 வாரம் துவயஸ்தம்பம்னு சொல்லுவோம். கொடிமரம். கோவில்ல கொடிமரத்தோட இருக்கக்கூடிய கருடன். இப்ப நீங்க பார்த்தசாரதி கோயில் போனீங்கன்னா பார்க்கலாம். ஸோ சில பெருமாள் கோயில்ல கொடிமரத்தோட இருப்பார். சில கோயில்ல இருக்க மாட்டார். திவ்ய தேசங்கள்ல முக்காவாசி அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த கருடர்கிட்ட வந்து ஒரு 13 விளக்கேத்தலாம். இல்ல கோவில்கள்ல எங்க விளக்கேத்த சொல்றாளோ, அங்க போய் ஏத்தலாம். ஏன்னா இப்பல்லாம் சிஸ்டம்லாம் மாறி இருக்கு. அதனால ஐயோ! நீங்க அங்க ஏத்த சொன்னீங்க. அங்க ஏத்த முடியல. அப்ப பலன் இல்லையான்னு நினைப்பாங்க. இப்ப திவ்ய தேசம்ன்றது இந்த மயிலாப்பூர் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் திவ்ய தேசமா சொல்லப்படுதாமா? இல்ல. திவ்ய தேசங்கிறது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ண ஆலயங்கள். அதுல திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ம், கோவில், ம், ம். அதே மாரி திருவிடந்தை, ஆம் மகாபலிபுரம், திருக்கடல் மல்லை,
பூந்தமல்லியில இருக்கக்கூடிய கோவில். ஆழ்வார்களால் பாடின ஸ்தலங்கள் எல்லாம் திவ்ய தேசங்கள் தான். ஸோ சென்னை காஞ்சிபுரத்தை சுற்றி 21 திவ்ய தேசம் இருக்கு. சென்னையில் வந்து பார்த்தசாரதி பெருமாள் திவ்ய தேசம் தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் தான். 13 வாரம் ஒன்றா ஏற்றலாம், இல்லை எல்லா வாரமும் 13 விளக்கு ஏற்றலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். சில பேரால் வசதி இருக்காது, முடியாது, அதனால நீ ஒரு விளக்கு ஏற்றினாலும் தப்பில்லை. பட் 13 வீக்ஸ் 13 வாரங்கள் என்பது கட்டாயம். அந்த 13வது வாரம் முடிக்கிறச்சே அவருக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி ஒரு அந்த சக்கரை பொங்கல் தளிகை விடுவா. சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு தளிகை விட்டு பண்ணலாம். மாசி மாதம் வந்து கருடன் ரொம்ப விசேஷம். எப்போதுமே மாசி வந்து அவருடைய நட்சத்திரமும் சுவாதி தான். அதனால் சுவாத்தியில் பண்ணலாம். மாசியில் வந்து கருடன் எங்கெல்லாம் இப்போ ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் மட்டும்தான் ரங்கநாதர் வந்து வெள்ளி கருடனில் போவார். அதனால் சொல்லுவாங்க மாசி கருடனை தேடி சேவி அப்படின்ட்டுன்னு. ஸோ மாசி மாதம் ரொம்ப விசேஷம் கருடன். ஓகே, இப்போ நடுவுல ஏதாவது எங்களால பண்ண முடியல அப்படின்னு ஒரு கேப் விட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாமா? 13 வீக்ஸ் கணக்கு. அது நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு இந்த வீக் நம்ம யூ கேன் ஆட் ஆன் டு த நெக்ஸ்ட் வீக். ஸோ இது 2வது தெய்வம். 3வது வந்து வீரபத்ரர். ஸோ செவ்வாய்க்கிழமை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல பரிகாரம். இது வந்து கடன், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வீடெல்லாம் ஏலத்துக்கு வந்துடும், ஜப்தி, இது அதுக்கு கண்கண்ட தெய்வம் வீரபத்ரர். நம்பிக்கையோடு செய்யணும். அண்ட் எப்போவுமே இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்குள்ளே செஞ்சிடணும். இந்த பொழுதுன்னு சொல்லுவாங்க, அந்த பொழுது இருக்குது அப்படின்ட்டுன்னு. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப உச்சிக்காலம் போய் சாயங்காலம் வேலையெல்லாம் செய்யவே கூடாது. காலையில் போனோமா செஞ்சோமா வந்தோமான்னு இருக்கணும். வெத்தலை மாலை. ஸோ இந்த வீரபத்ரருக்கு இந்த வீடு சம்மந்தப்பட்டது கடன் அடையவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கால நிர்ணயம் இல்லை. நீங்கள் அது உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் போய் தாராளமாக பண்ணலாம். இல்லை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நான் ஒரு 18 வாரம் செய்கிறேன், எனக்கு அதுக்குள்ளே முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்காக வேண்டின்னு கூட நீங்கள் செய்யலாம். வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துலலாம் பண்ணுறதெல்லாம் விசேஷம். பட் ராகு காலத்தில் பண்ணுறது எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும்னா, நிறைய பேருக்கு இந்த ஆஃபீஸ்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் லேடிஸ்க்கு வந்து அவங்க வீரபத்ரருக்கு ராகு காலத்தில் போய் இவனுடைய இம்சை எனக்கு தாங்கலையே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் காவல் தெய்வம் காப்பாற்றும். கடன் இருக்கிறவங்க காலையில் செய்யுங்க. இந்த மாதிரி மற்றவங்க குடசல் பிரச்சனைக்கு ராகு காலத்தில் செய்யுங்க. நல்ல பரிகாரம் அது. ஓகே, இந்த வெற்றிலை மாலையில நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குமா? இப்போ ஒத்த வெத்தலையா கட்டணுமா, ரெட்டை வெத்தலையா கட்டணுமா? வீரபத்ரரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்படி வேணாலும் போடுங்க. ஏன்னா அவர் வெத்தலை தோட்டத்தில் தான் இருப்பார். அதனால் அவருக்கு நீங்கள் வந்து 2 வெத்தலை வச்சு கட்டினாலும் ஹீ இஸ் ஹாப்பி. எனக்கு இல்லைங்க ஒரு வெத்தலை வச்சு தான், அது ஆஞ்சநேயருக்கு தான் அந்த கணக்கு. 2 வெத்தலை. வீரபத்ரருக்கு தப்பு இல்லை. ஸோ இந்த வழிபாட்டு முறைகள் நம்ம கோவில் போய் தான் பண்ணுமா, இல்லை வீட்டில் படங்கள் வைத்து பண்ணலாமா? இது எல்லாமே 3 கோயிலில் போய் பண்ணுறது தான். நான் ஒன்றை மட்டும் நரசிம்மருக்கு அது சொன்னேன், அது லக்ஷ்மி நரசிம்மரை. நான் யோக நரசிம்மருக்கு வந்து வீட்டில் வச்சுன்னு பண்ண மாட்டேன். ஸோ ஆலயங்களில் போய் பண்ணுறது எப்போவுமே சேஃப். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் கடன் தீர்றதுக்காக டான்னு 3 பரிகாரங்கள் எங்களுக்காக ரொம்ப அழகாக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா.